இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னு கேட்குறீங்கன்னா, நேத்திக்கு நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸசைஸ் கூட நல்ல உணவு சாப்பிடுங்க, இந்த 4 பிளெட்ஜஸ் எடுத்துக்கோங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்குன்னு சொன்னதால் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, இது 2 மட்டும் பண்ணால் நல்லா ஹெல்த்தியாக வாழ முடியுமா அப்படின்னு. நல்லா தான் வாழ முடியும், இது 2ம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோன்னா. இது கூட சேர்ந்து ஒரு ஃபியூ மோர் திங்ஸ் இருக்குது, அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டா இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வாழலாம். அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு, கேட்டுக்கோங்க. பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். ஓகே. தேர்ட் என்ன இம்பார்ட்டன்ட் திங்னு கேட்டிங்கன்னா, நல்ல உறக்கம், தூக்கம் நல்லா வரணும். ஃபுல் டே நம்ம வேலை பார்க்குறோம், நைட்டு அசந்து ஒரு 6 மணி நேரமாவது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நம்ம உடம்புக்காக ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு பிரெயினுக்கு சோர்வு இல்லாமல் இருக்கும், அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க முடியும். இது ஒன்று இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி நல்லா குடிக்கணும். உணவு மட்டுமே பார்த்து பார்த்து சாப்பிட்டா போகாது இல்லையா. ஸோ நம்ம உள்ளுக்கு போடுற தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். லூப்ரிகேஷனுக்கு, டைஜஷனுக்கு, மற்ற டாக்ஸிக் திங்ஸ் எல்லாம் வெளியில் போகணுன்னா நமக்கு தண்ணி நல்லா ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் உடம்பை. ஒவ்வொரு ஆக்ஷன் ஆஃப் ஹியூமன் செல்ஸுக்கு தண்ணி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த தண்ணி ஒரு நாளைக்கு குறைஞ்சது அடல்ட்ஸ்க்குலாம் 2லேருந்து 3 லிட்டர் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லைனா நம்ம ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன், மெடிக்கல் கண்டிஷன், டாக்டர்ஸ் நமக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் இல்லாமல் சில ஃபியூ அதர் ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் நம்ம கவலையெல்லாம் மனசில் நிறுத்திக்காமல் அன்னன்னைக்கு கவலையை ஒதுக்கி வச்சுட்டு தூங்கி கார்த்தால ஃப்ரெஷ்ஷாக அதை நம்ம டீல் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கோங்க. இதுவும் இல்லாமல் மெயினாக 2 விஷயங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதையும் கட் பண்ணிடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்சம்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதே சமயம் ஸ்டாப்பும் பண்ண வந்துடணும். இது ஒன்று. இதெல்லாம் சேர்த்து அதுக்கு மேலே டாப்பாக ஒன்று இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரிவென்ஷன். அதாவது நமக்கே தெரியாமல் இதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாலும் நமக்கு மேலே ஒன்று இருக்குது. அதாவது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, மரபு அணுக்களில் நம்மளோட மூதாதையர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்க்கு இல்லை நம்மளோட பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், அது நமக்கு வரும் ஜீன்ஸ் மூலமாக. ஸோ அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம எல்லாம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறோம், பட் தென் ஏதாவது ஒன்றில் மாட்டிக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுனா, முன்கூட்டியே நம்ம ஸ்க்ரீன் பண்ணி கண்டுபிடிச்சி அது இருந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம், பிளான் பண்ணி ரெக்டிஃபை பண்ணலாம். இல்லைனா எமர்ஜென்சியில் கொண்டு விட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு நம்ம தவிக்க வேண்டாம். ஸோ முதலியே சில ஹெல்த் செக்கப்ஸ்லாம் நம்ம இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் எல்லாம் இருக்குது. நம்மளே போய் அது என்ன அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்டோம்னா டாக்டர்ஸ் வில் ஹெல்ப் அஸ். அதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் திங்ஸ். லைக் எக்ஸசைஸ், நல்ல ஃபுட், நல்லா தண்ணி குடிக்கிறது, நல்லா தூங்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி ஒதுக்கி வச்சிடுறது, ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்சம்ஷனை ஸ்டாப் பண்ணுறது. இதெல்லாம் டாப்பாக நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா முதலே மெடிக்கல் செக்கப் பண்ணி நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொன்றா உங்களோட லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணி நல்லா ஹெல்த்தி அண்ட் ஃபிட்டாக வளர்த்துக்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.